सुपर्ब जी, वाह, वेरी वेरी नाइस। वेढ़ा वेढ़ा रे पंढरी।
वेडा वेढा रे पंढरी. ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்யூ. வெரி நைஸ். विश्वनाथ जी விஸ்வநாத் ஜி சொல். சொல்றேன்னா श्री कृष्ण ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. मन प्रसाद सौम्यत्वं मौनमात्म विनिग्रहः भाव संसुत्रि भाव संसुद्धिरित्येत तपो मानसमुच्यते ॐ तत्सदिति निर्देशो ब्राह्मणस्त्रिविधः स्मृतः ब्राह्मणास्तेन वेदाच यज्ञाच विहिता पुरा. பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஓம் தத் சதி பார்த்த உடனே நமக்கு வந்து புஷ்பிகா தான் ஞாபகம் வருதுனால அந்த ஃபுல் அந்த டோனே மாறிடுது. நோ நோ ப்ராப்ளம். Thank you, sir. டோனை மனசுல சின்ன இந்த வேர்ட்ஸ் வர மாட்டேங்குது, வேர்ட்ஸ் வந்துன்னா டோன் வர மாட்டேங்குது, அந்த மாதிரி. ஸோ அண்டர்ஸ்டாண்டபிள். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஆனா ரொம்ப பிழை இல்லாம ரொம்ப அழகா சொன்னேன். ஸோ அது வரைக்கும் பியூட்டிஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. ஜெய் கிருஷ்ண ஜி. ஸோ இன்னைக்கு 18வது அத்தியாயம், கடைசி அத்தியாயம். அதை இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். இந்த பிரதம அமாவாசை அதெல்லாம் அந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சிடுது. ஸோ இனிமே 18வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். ஸோ இது வந்து 18வது அத்தியாயங்கிறது பகவத்கீதையிலேயே அதிகமாக ஸ்லோகம் உள்ள அத்தியாயம். இதுல 78 ஸ்லோகங்கள் இருக்கு. ஸோ நிதானமா இந்த அத்தியாயம் 78 ஸ்லோகங்கள். அது அது என்னன்னா எல்லா வேதாந்தங்களோட சாரமும் இந்த அத்தியாயத்துல இருக்கு. இந்த அத்தியாயத்துல அர்ஜுனனுக்கு எந்த கேள்விகள்லாம் பாக்கி இருந்ததோ அதெல்லாத்தையும் பதில் சொல்லிண்டு அது எல்லாத்தையும் ஒரு கன்க்ளூசிவா முழு 17 அத்தியாயங்களையும் வர கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் விட்டு போனதெல்லாம் கொண்டு வந்து அழகாக இந்த 18வது அத்தியாயத்தை கொண்டு வந்து பகவான் பகவத்கீதை சொல்றதை முடித்தார். இந்த 18வது அத்தியாயம் முடிந்த அப்புறம் பகவான் அர்ஜுனன்ட்ட கேட்கிறார், தெரிஞ்சுடுத்தா அவனோட எல்லாம் அப்படின்னா அவரும் உடனே எல்லாம் தெரிஞ்சுடுத்து அப்படிங்கிறார். ஸோ அந்த எல்லாத்துக்கும் தெளிவு வரத்துக்கான ஒரு அத்தியாயம் இந்த அத்தியாயம். மோக்ஷ சந்நியாச யோகம். ஏன் இந்த மாதிரி கேள்வி, என்ன இந்த மாதிரி டைட்டில்னா, அந்த ஆரம்பிக்கிறச்ச அர்ஜுனன் வந்து சந்நியாசம் பத்தி கேட்கிறார். சந்நியாசம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட சனாதன தர்மத்துலதான் சந்நியாசம்ங்கிற ஒரு விஷயம் கொடுத்து அந்த சந்நியாசத்துக்குன்னு ஒரு அர்த்தத்தை கொடுத்து, சந்நியாசம்ங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மங்கு அப்படின்னு மங்க் ஹூட் அப்படிலாம் சொல்றாரு, அதெல்லாம் இல்ல. சந்நியாசம் சந்நியாசம்ங்கிறது என்ன அப்படிங்கிறதே பகவான் சந்நியாசமே விதவிதமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபுல் பிக்சர் கொடுக்குறார். அண்ட் சந்நியாச யோகத்துல சந்நியாசம் பண்ணிட்டு எப்படி மோட்சத்தை அடையிறது அப்படிங்கிறான ஒரு வழி கொடுக்கறதுனால இந்த அத்தியாயத்துக்கு பேரு மோக்ஷ சந்நியாச யோகம். இதுல 2 ஸ்லோகங்களை பிரேயரா எடுத்துட்டு இருக்கோம். அந்த பிரேயர் சொல்லிட்டு 18வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கலாம். 30வது ஸ்லோகமும் 66வது ஸ்லோகமும் எடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி 65ம் 66ம் எடுத்துட்டா அது கரெக்டா இருக்கும். நான் 65வது ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். பட் அது ரொம்ப 2 சேர்ந்து வர்றதுனால 30வது ஸ்லோகத்தையும் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு பிரேயரா. அது 2த்தையும் சொல்லிட்டு இன்னையோட கிளாஸ் ஆரம்பிக்கலாம். பிரவருத்தை ச நிவృத்தை ச கார்யா கார்யே பயா பயே பந்தம் மோக்ஷை ச யா வேத்தி
बुद्धिः सा पार्थ सात्विकी सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः. நம்ம கேள்விப்பட்ட ஸ்லோகங்கள். சோ பகவான் வந்து 2வது அத்தியாயத்திலும் சொல்றார், 2 விதங்கள் இருக்கு. ஏஷா தே பீதா சாங்கே புத்திர் யோகே த்விமாம் ஷுணு. அப்படின்னா சாங்கிய யோகம், கர்ம யோகம், இது 2 பத்தியும் ஆரம்பிச்சு விட்டார் 2வது அத்தியாயத்துல. அதேதான் 3வது அத்தியாயத்திலையும் 3வது ஸ்லோகத்திலையும் லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புரா प्रोक्ता मया नघ ज्ञानयोगेन சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். சிந்திப்பவர்களுக்கு ஞான யோகம், யோகிகளுக்கு கர்மயோகம் அப்படின்னு பகவான் இந்த 2 விதமான நம்பிக்கைகள் இருக்கு அப்படின்னு பகவான் வந்து 2வது அத்தியாயத்திலையும் சரி 3வது அத்தியாயத்திலையும் சாங்கிய நிஷ்டா யோக நிஷ்டா அப்படின்னு சொல்றார். அது என்னது அப்படின்னு நினைச்சுக்கிறதுக்கு, அது புரியறதுக்கு அர்ஜுனன் கேட்கறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றார். ஆனா அவரால் முடியறது இல்லை. இன்ஃபேக்ட் பகவானும் பார்த்தேன்னா இந்த தெய்வீ சம்பத் என்ன, ஆசி சம்பத் என்ன சொல்றதுக்கே அவருக்கு 17வது அத்தியாயம் வரைக்கும் வர வேண்டியதா போயிடுது. 16வது அத்தியாயம் வரைக்கும். அந்த மாதிரி அர்ஜுனனுக்கும் இந்த 3வது அத்தியாயத்திலிருந்து 17வது அத்தியாயம் வரைக்கும் இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிறது இல்லை. இந்த ஞான யோகம் என்ன, கர்ம யோகம் என்ன அப்படின்னு டீட்டெயிலா புரிஞ்சுக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. சோ அவர் வந்து அந்த 3வது அத்தியாயத்துல கேட்கறதுக்கு முன்னாடியே பகவான் வந்து இது ரொம்ப, இந்த யோகம் அழியாத யோகம், நான் இதுதான் சூரியனுக்கும் சொல்லியிருக்கேன், மனுக்கும் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறார். உனக்கு எப்படி, நீ இந்த ஜென்மத்துல இருக்கிறவர் தானே, இந்த சூரியன் மனு அதெல்லாம் முதல்லயே வந்தது, உனக்கு எப்படி தெரியும், உனக்கு நீ எப்படி அதுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு பகவான் வந்து நான் எல்லாத்தையும் பழசியும் சரி நிகழ்வு சரி வருங்காலத்தையும் எல்லாத்தையுமே பார்த்தவன் அப்படி சொல்லிட்டு பகவான் வந்து அர்ஜுனன்ட்ட சொல்ற தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னு எல்லாரையும் குருக்கள் எல்லாம் சேவை பண்ணி பிரஷ்னம் பண்ணி எல்லாத்தையும் கத்திக்கோ. இந்த எல்லா ஞானத்தும் நீ உனக்கு அதுல இருந்து கிடைக்கணும் உனக்கு அப்படின்னு ஆதேசம் கொடுக்குற. அதே அத்தியாயத்துல கடைசியில சொல்றார், சித்வைனம் சம்சய யோகமாதிஷ்டோத்திஷ்ட பாரத. அர்ஜுனனை எழுந்துக்க சொல்றார். எதுக்கு? யோகத்துல ஸ்திதியா இருக்கணும், யோக நிஷ்டால இருக்கணும் அப்படின்னு 2 விஷயமும் அதே அத்தியாயத்தை சொல்லிடுறார். அப்ப அர்ஜுனன் சொல்ற, இதுல எது 2ல எது எனக்கு எனக்கு உத்தமமானது அப்படின்னு 5வது அத்தியாயத்தை கேட்கிறார். அதுக்காக பகவான் 5வது அத்தியாயம் முழுக்க சொல்லிட்டு 6வது அத்தியாயத்திலையும் அதை பத்தியே சொல்லிட்டு இருக்கார். எது உத்திஷ்டமானது? அப்ப அர்ஜுனனுக்கு வந்து ரொம்ப சஞ்சலமா இருக்கு. அர்ஜுனன் கேட்கிற, எனக்கு ரொம்ப சஞ்சலமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு யோக பிரஷ்டம் பண்ணவாளுக்கு என்ன மாதிரியான ஒரு கதி கிடைக்கும், யோகத்துல கலங்க நிஷ்டையா இருக்க முடியாதவாளுக்கு என்ன மாதிரியான ஒரு கதி கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார். பகவான் வந்து இது புரியணும்னா பக்தி தான் ரொம்ப முக்கியம்.
பக்தியில யார் இருக்காளோ அவளுக்கு நான் கிடைப்பேன் அப்படின்னு அங்க இடத்துல ஆரம்பிக்கிறார். சொல்லிட்டு அதே 7வது அத்தியாயம் முழுக்க பக்தி யோகத்தை பத்தி சொல்றார். பக்தினா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத 7வது அத்தியாயத்துல சொல்லிட்டு இருக்காரு. 7வது அத்தியாயம் முடியறச்ச பிரம்மம்னா என்ன, அத்தியாத்மம்னா என்ன அப்படிங்கிற விஷயங்களை சொல்றார். சோ 8வது அத்தியாயத்துல இவர் ஆரம்பிச்சிடுறார். அர்ஜுனன் இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியலையே, பிரம்மம்னா என்ன, அத்தியாத்மம்னா என்ன, ஆதி தெய்வம்னா என்ன அப்படின்னு 7 கேள்விகள் கேட்கிறார். அப்புறம் கடைசியில யாரு உயிரை தியாகம் பண்றாளோ, அந்த தேகத்தை எடுத்து விட்டு வெளியில வராளோ அப்ப என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அர்ஜுனன் அந்த 7 கேள்வியா கேட்கிறார். அதுக்கு 6 கேள்விகளுக்கும் பிரம்மன் என்ன, ஆதி தெய்வம்னா என்ன, ஆதி பூதம்னா என்ன, அதி தெய்வம்னா என்ன, எல்லாத்துக்கும் பகவான் பதில் சொல்லிட்டு 8வது அத்தியாயத்துல முழுசா தேகத்தை விடுச்ச என்ன ஆகும், எப்படி எல்லாம், எந்த மாதிரியான யோனிகள்லாம் கிடைக்கும், எப்படி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அந்த 8வது அத்தியாயம் ஒரு சைட் ஸ்டெப் மாதிரி எடுத்துன்னு போய் இதை முழுசா சொல்லி கொடுக்குறாரு. அதான் நேத்திக்கு 2 ஸ்லோகமும் அதுல என்ன அர்த்தம், எப்ப தேகத்தை விடுறோமோ பகவான் நாமத்தின் தான் நமக்கு மோட்சம் கிடைக்குங்கிற விஷயம் 8வது அத்தியாயத்துல சொல்றாரு. அந்த 8வது அத்தியாயம் முடிஞ்ச உடனே 9வது அத்தியாயத்துல திருப்பியும் இந்த 7வது அத்தியாயத்துல விட்டோமே இந்த பக்தி யோகம், அதை பத்தி முழுசா சொல்லலாம் அப்படின்னு பகவான் அதை பத்தி சொல்லிட்டு இருக்க. அதையே 10வது அத்தியாயத்திலையும் கண்டினியூ பண்றார். அதை கேட்டுட்டு பகவானுக்கு அர்ஜுனுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாயிடுறார். எனக்கு உன்னோட சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ருதியில சொல்றார். இவ்வளவு பக்தி யோகத்தை பத்தி சொன்ன, உன்னோட விபூதிகளை பத்தி எனக்கு கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. பகவான் 10வது அத்தியாயத்துல தன்னோட விபூதிகள் எல்லாம் சொல்லிட்டு இதுதான் இல்லை, இவ்வளவுதான் நான் உனக்கு சொல்லுறேன், உனக்கு எதுக்கு தேவை, இந்த முழு பிரபஞ்சத்தை நான் என் உடம்பில் இருக்கிற ஒரு பாகத்திலால் நான் அது தாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற உடனே அர்ஜுனனுக்கு இன்னும் இன்னும் பிரமிப்பாருது. அர்ஜுனன் சொல்ற, எனக்கு உன்னோட அந்த விஸ்வரூபம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படிங்கிற உடனே 11வது அத்தியாயத்துல பகவான் தன்னோட விஸ்வரூபத்தை காமிக்கிறார். இந்த 11வது அத்தியாயம் முடியறச்ச பகவான் திருப்பியும் பக்தியில எவ்வளவு இம்பார்ட்டன்ட், பக்திக்கு என்ன மகிமை அப்படிங்கறத பத்தி சொல்லிட்டு அதுக்கு அதோட இந்த என்னை பக்தி பண்றது, என்னை ஒரு ஒரு ஆகாரமாவும் ஒருத்த என்ன என்ன என்கிட்ட பக்தி பண்றதும், என்னை ஒரு நிராகாரமும் நிர்குணமான ஒரு பகவானாகவும் உபாசனை பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்ற. அப்ப இந்த மாதிரி பகவான்கிட்ட கேட்கிற அர்ஜுனன், இந்த மாதிரி உன்னோட சகாரமான குணங்களோட இந்த உன்னோட விபூதிகளுடைய இந்த இந்த உருவத்தை வழிபாடு பண்றது பெட்டரா, இல்ல இந்த மாதிரி நிர்குணமான நிராகாரமான உபாசனை பண்றது பெட்டரா அப்படிங்கிற. அப்ப 12வது அத்தியாயத்துல பக்தினா என்ன, அதாவது சகுணமான பக்தி என்ன, மற்றும் 13வது 14வது அத்தியாயத்துல இந்த நிர்குணமான நிராகாரமான சக்திக்கு உபாசனை பண்றது என்ன அப்படின்னு சொல்ற. அதை சொல்லிட்டு இருக்கச்சுதான் இந்த குணங்களை பத்தி சொல்லிட்டு இருக்க. அப்ப அர்ஜுனன் குணாதீத அந்த குணங்கள் எல்லாம் தாண்டி இருக்கிறாரே, அவார்டு லட்சணம் என்ன, அவார்டு ஆச்சரணம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பகவான் குணாதீத அப்படின்னா அதோட லட்சணம் என்ன, ஆச்சாரங்கள் என்ன
அப்படின்னு சொல்லிட்டு அவ்யபிச்சாரிணி பக்தி இருக்கணும் அப்படிங்கிறார். அதாவது வேற எதுவுமே விசாரணை வராம இருக்கிற மாதிரி ஒரு பக்தி இருக்கணும். ச சர்வவித் பஜதிமாம் சர்வ பாவேன பாரத. என்ன எப்படி அப்படி பஜனம் பண்ணும், சர்வ பாவேன எல்லா மாதிரியான ஸ்ரத்தையாலையும் என்ன என்ன பஜனை பண்ணணும். அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி தெய்வீ சம்பத்துல இருக்கிறவாளுக்கு தான் என்ன இந்த மாதிரி பஜனை பண்ண முடியும். ஆசிரி சம்பத்து இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்காக இந்த தெய்வீ சம்பத்தி எல்லாம் என்ன, ஆசிரி சம்பத்தினா என்ன அப்படிங்கறத 16வது அத்தியாயத்துல சொல்றார். அப்ப இந்த மாதிரி பஜனை பண்ணணும், இந்த மாதிரி உபாசனை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ரத்தைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி அர்ஜுனனுக்கு வருது. ஸ்ரத்தையோட பண்ணணும்னா என்னன்னு அப்ப பகவான் 17வது அத்தியாயத்துல ஸ்ரத்தை பத்தி முழுசா சொல்றார். ஸ்ரத்தைங்கிறது எவ்வளவு ரொம்ப முக்கியமானது, ஸ்ரத்தை இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஸ்ரத்தையே வேறு விதமா இருக்கு அப்படின்னு சொல்றார். சோ இதெல்லாம் கேட்டுட்டு பகவான் அர்ஜுனனுக்கு இப்பதான் சான்ஸ் கிடைக்கிறது. நான் 3வது அத்தியாயத்துல இருக்கச்சு ஒரு கேள்வி கேட்டேனே, இது ஞான யோகம் கர்ம யோகம் அதில் எது மகத்தானது, அதை பத்தி எனக்கு கிளியரா சொல்லி கொடு அப்படின்னு அது தெரிஞ்சிருக்கிறதுக்காக இந்த சந்நியாசம்னா என்ன, தியாகம்னா என்ன அப்படிங்கிற கேள்வியோட ஆரம்பிக்கிறார். அதான் 18வது அத்தியாயத்தோட ஆரம்பமே இது. சந்நியாசம்னா என்ன, தியாகம்னா என்ன. பகவான் இதான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த முழு பகவத்கீதையும் ஒரு சாரமா கொண்டு வந்து இந்த 16 அத்தியாயங்கள், அதாவது 1வது ஃபர்ஸ்ட் அத்தியாயம் விட்டுருங்கோ, அந்த 2வதுல இருந்து 17வது அத்தியாயம் 16 அத்தியாயத்துல என்ன இருக்கோ அதெல்லாம் சுருக்கமா சொல்றதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கேன்னு 18வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிற. 18வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறச்சே அர்ஜுனன் கேட்கிறான், இந்த சந்நியாசம் தியாகம் இதுக்குள்ள இருக்கிற இதோட குணங்கள் என்ன அப்படின்னு எனக்கு கிளியரா சொல்லு அப்படின்னு சொல்றார் முதல் ஸ்லோகத்துல. 2வது 3வது ஸ்லோகத்திலையும் பகவான் சில பேர் இந்த சந்நியாசம் பத்தி என்ன சொல்லுவா, தியாகம் பத்தி என்ன சொல்லுவா அப்படிங்கறத இந்த 2வது 3வது ஸ்லோகத்திலையும் சொல்றார். 4வது ஸ்லோகத்துல தான் என்ன சொல்றேன் இந்த சந்நியாசமும் தியாகம் பத்தியும் அப்படின்னு சொல்றார். தான் இந்த சந்நியாசமும் தியாகமும் தனித்தனியா பார்க்கறது இல்லை, எனக்கு இது ரெண்டும் ஒன்றுதான். அதுல பகவான் நித்திய கர்மம் பண்றதுதான் ரொம்ப முக்கியமானது. யாகங்கள் தானங்கள் தபஸ் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, அதெல்லாம் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு 5வது 6வது சொல்றாரு. அதாவது சந்நியாசமா இருக்கட்டும் தியாகமா இருக்கட்டும் இந்த நித்திய கர்மங்களை எடுத்து கொடுக்க கூடாது அப்படின்னு 5வது 6வது ஸ்லோகத்துல சொல்லிட்டு அடுத்த 3 ஸ்லோகங்கள் 7 8 9ல இந்த தியாகங்கள் 3 விதமாக இருக்கு. தாமசீக தியாகம், ராஜசீக தியாகம், சத்விக தியாகம் அப்படின்னு சொல்றார். அதுதான் ஒரு சார்ட்டா போட்டிருக்கேன், நீங்க இந்த சார்ட்டை பார்க்கலாம். இதுல பார்த்தேன்னா எல்லாருக்கும் அப்புறமா படிச்சுக்கலாம். இப்ப சந்நியாசமே 3 விதமாக இருக்கு. அதான் நித்திய கர்மங்களை பத்தி பகவான் சொல்லிருச்ச, அதை விடக்கூடாது அப்படிங்கிறச்ச. சந்நியாசம் துறவு மூன்று விதமாக இருக்கிறது. நித்திய கர்மாக்களின் பலன்களை துறப்பது சாத்விகம். உடல் உழைப்பின் பயத்தால் நித்திய கர்மாக்களை துறப்பது ராஜசீகம். அவற்றின் மதிப்பை அறியாமையின் காரணமாக நித்திய கர்மாக்களை துறப்பது தாமசீகம் அப்படின்னு சந்நியாசத்தை 3 விதமா சொல்றார்.
அதுக்கப்புறமா வர ஸ்லோகங்கள்ல பகவான் சாத்விக தியாகங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. சாத்விக தியாகங்கிறது கர்மயோகம் தான். கர்மயோகம்னா பலன், கர்மங்களின் பலனை எதிர்பார்க்காமல் இருக்கிறது. கர்மத்தின் பலன்களை தியாகம் பண்றது, இதுதான் கர்மயோகம். இதை பண்றதுனால அவனுக்கு தன்னைத்தானே பத்திய ஆத்ம ஞானம் வந்துடும். சோ இந்த மாதிரியான பலன்கள் நல்லதா கெட்டதா அவர் மிக்ஸ்டா, அதெல்லாம் அதுக்கு 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 ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம இருந்துருவா. இதுதான் 10வதுல இருந்து 12வது ஸ்லோகம் பத்தி சொல்றாரு. 13ல இருந்து 17வது ஸ்லோகம் ஞான யோகத்தை பத்தி பகவான் சொல்றார். எந்த மாதிரியான கர்மங்கள் பண்றச்சியும் 5 விஷயங்கள், தன்னோட தேகம், தன்னோட பிராணம், தன்னோட புத்தி அண்ட் இந்த புலன்கள், தன்னோட அகங்காரம் அண்ட் நமக்குள்ள இருக்கிற இந்த இந்த தெய்வீக குணங்கள், இந்த 4 கோஷாஸ், 4 ஷீல்டு, தேகம், பிராணம், புத்தி அண்ட் அகங்காரம், இந்த 4 கோஷங்களை தவிர நமக்குள்ள இருக்கிற இந்த தெய்வீகங்கள், இந்த 5 விஷயங்கள் இருக்கு அப்படின்னு 13 14வது ஸ்லோகத்தை சொல்றார். எந்த மாதிரியான ஒரு கர்மங்களா இருக்கட்டும், நல்ல கர்மங்களா இருக்கட்டும், கெட்ட கர்மங்களா இருக்கும், இந்த 5 தான் வச்சுன்னுதான் நம்ம பண்றோம் அப்படின்னு 15வது ஸ்லோகத்தை சொல்றாரு. ஆனா தான், நாம்ங்கிறது, இந்த ஜீவாத்மாங்கிறது, நம்ம யாருன்னு நம்மள ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோமோ அந்த செல்ஃப், அது இந்த எந்த கர்மாக்கள்லயும் அதுக்கு டைரக்டா ஒரு ரிலேஷன் கிடையாது. அது பண்றது இல்லை. ஆனா இந்த 5 விஷயங்கள்னால, தேகம், பிராணம், புத்தி, அகங்காரம், இந்த 4 விஷயங்கள்னால தான் பண்றோம் அப்படிங்கிற ஒரு மமதையில வரும். அது 16வது அத்தியாயத்துல சொல்றாரு. 16வது ஸ்லோகத்துல சொல்றாரு. ஆனா யார் அறிவாளியோ, யாருக்கு இந்த அகங்காரம் இல்லையோ, அவ இந்த கர்மங்களில் எல்லாம் விடுதலை கிடைச்சிடும் அவளுக்கு. அவர் கர்த்தாவும் இல்லை, அதை அனுபவிக்கிறவரும் இல்லை அப்படின்னு 17வது ஸ்லோகத்துல சொல்றாரு. அப்புறம் பகவான் கொஞ்சம் இந்த இந்த ஸ்லோகத்துல என்ன கொஞ்சம் வெளியில ஒரு விவகாரம், ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு செயல், அதுல 6 விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பகவான் சொல்றார். 1, அறிந்தவர், அறியக்கூடியது, அறிந்தது. அதுக்கப்புறம் கர்த்தா, அதாவது கர்மம் செய்பவர், அப்புறம் கர்மம், செயல் அண்ட் கர்மங்களை செய்யும் கருவி. இந்த 6 விஷயங்களை பத்தி சொல்றார் பகவான். இந்த 6 விஷயங்கள்ல இந்த அறிவு, இந்த செயல் அண்ட் இந்த செயலை செய்பவர், அவளையும் இந்த 3 குணங்கள் எப்படி டிஃபரெண்டா இருக்கிறது, எப்படி அவ தனித்தனியா இருக்கா அப்படிங்கறதும் அந்த சார்ட்ல போட்டு கொடுத்துருக்கேன். சோ ஞானம் எப்படி சாத்விகமா இருக்கும், ராஜசீகமா இருக்கும், தாமசீகமா இருக்கும், அது 20, 21, 22வது ஸ்லோகத்துல கொடுத்திருக்கு. கர்மங்கள், செயல்கள் எப்படி 3 குணங்களுக்கு எப்படி தனித்தனியா இருக்கும், அதுங்கிறது 23, 24, 25வது ஸ்லோகத்துல இருக்கு. செய்பவர் எப்படி 3 குணங்கள்ல எப்படி செய்வார் அப்படிங்கிறதும் 26, 27, 28வது ஸ்லோகத்துல இருக்கு. அதே மாதிரி நம்மளோட புத்தி அண்ட் நம்மளோட நிஷ்டா, நம்மளோட மனம், திருதி,
இது எப்படி சாத்விகம் ராஜசீக தாமசீகமா இருக்க முடியும் அப்படிங்கிறது 30லேருந்து 35வது ஸ்லோகம் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்லோகமா சொல்றார். அப்புறம் இந்த சுகானுபவம் மகிழ்ச்சி அதுவும் 3 விதமா இருக்கிறது. சாத்விகம் ராஜசீகம் தாமசீகமா இருக்கிறது அப்படிங்கிறது 37, 38, 39வது ஸ்லோகத்துல இருக்கு. இதை நான் படிச்சு சொல்லலாம் உங்களுக்கு. நீங்களும் பிரிண்ட் அடிச்சுன்னு படிச்சுக்கலாம். அது சொல்லிட்டு இருந்தா அதுக்கு டைம் ஆகும். அது எனிவே அந்த ஸ்லோகங்கள் அப்புறமா சொல்ல போறோம். அதுக்காக நான் இப்ப அதை இப்ப வர்ணிக்காம அப்புறமா அந்த ஸ்லோகம் வர்ச்ச வர்ணிக்கிறேன். ஆனா உங்களுக்கு ஒரு குவிக் கைடு மாதிரி இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இத ஒரு ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். எந்த மாதிரியான துறவு சந்நியாசம் இந்த எப்படி சாத்விகமோ ராஜசீகமோ தாமசிகமோ எந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சி அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த மகிழ்ச்சியோட விஷயம் தொடக்கத்தில் விஷம் போல் இருந்தாலும் முடிவில் அமுதம் போல் இருக்கும். சுய அறிவில் இருந்து பிறக்கும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது சாத்விகமானது. தொடக்கத்தில் அமுதம் போல் இருந்தாலும் முடிவில் விஷம் போல் இருக்கும். இது புலன்கள் மற்றும் பொருள்களின் தொடர்பால் பிறக்கும் மகிழ்ச்சி. அது ராஜசீகம். தாமசீகம் தொடக்கத்திலும் முடிவிலும் மனதை குழப்பும் சோம்பல் மற்றும் கவனக்குறைவால் பிறக்கும் மகிழ்ச்சி. இது தாமசீக மகிழ்ச்சி. எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க. ஒரு மகிழ்ச்சிங்கிற ஒரு விஷயத்த, சுகானுபாவங்கிற ஒரு விஷயத்த, எது சாத்விகமா இருக்கு, எது ராஜசீகமா இருக்கு, எது தாமசீகமா இருக்கு, எங்கேருந்து அந்த மகிழ்ச்சி வருது, எங்கேருந்து அந்த சுகம் வருது அப்படிங்கிற அளவுக்கு வரைக்கும் அவர் டீட்டெயில்டா ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும், ஞானம் பத்தியும், கர்மங்கள் பத்தியும், தன்னோட புத்தி பத்தியும், தன்னோட நிஷ்டா, தன்னோட திருப்தி, தன்னோட மனசு பத்தியும், செய்பவர் பத்தியும் எல்லாத்துக்குமே எப்படி சாத்விகமா இருக்கும், எப்படி ராஜசீகமா இருக்கும், எப்படி தாமசீகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 40வது ஸ்லோகத்துல எதுவுமே இல்லை. இங்க இந்த 3 குணங்கள் தேர்ந்து ஃப்ரீயா இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே இந்த 3 குணங்களை அடங்கி இருக்கிறது அப்படின்னு 40வது ஸ்லோகத்தை சொல்ற. அப்புறமா இந்த எல்லாத்தையுமே வைண்ட் அப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கர்மயோகமும் ஞான யோகமும் அதை விஸ்தாரமா சொல்றார். 41லேருந்து 49வது ஸ்லோகம் கர்மயோகத்தை பத்தி சொல்றார். 50லேருந்து 55வது ஸ்லோகம் ஞான யோகத்தை பத்தி சொல்றார். இந்த மாதிரியான இந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு தகுதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, யாருக்கு ஒரு நிஷ்டையோ, யாருக்கு ஒரு ஸ்ரத்தையோ, யாருக்கு ஒரு நம்பிக்கையோ, யாருக்கு ஒரு பக்தி இல்லையோ, யாருக்கு அதை அறிஞ்சிக்கணும்னு ஒரு ஆசை இல்லையோ, அவளுக்கு இந்த இந்த ஞானத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு பகவான் சொல்றார். இந்த 4 வருணங்களை பத்தியும் சொல்றார். இந்த 4 வருணங்களோட கர்த்தவியங்கள் என்ன, அது நம்மளோட சாஸ்திரங்கள் எழுதியிருக்கு. அவளோட குணங்களை பத்தி, அவளோட குணங்களை பொறுத்து அது 41லேருந்து 44 ஸ்லோகத்துல இந்த கர்மயோகத்தை பத்தி சொல்றார். கர்மயோகங்கிறது தன்னோட டியூட்டியை, தன்னோட கர்த்தவியத்தை பண்றதுதான். அதை தனக்காக இல்லாம பகவானுக்காக பண்றது. இதுதான் கர்மயோகம். இந்த மாதிரி பண்ணாதான் உங்களோட மனசுக்கு இந்த ஞானம் கிடைக்கும் அப்படின்னு 45வது 46வது ஸ்லோகத்துல சொல்றார். இந்த மாதிரி சொல்றது ஸ்வதர்மம் பத்தியும் பகவான் சொல்லிட்டு இருக்கார். ஸ்வதர்மம்ங்கிறது நமக்கே தெரியும் நம்மளோட கர்த்தவியம் என்ன அப்படின்னு. ஒரு தாய்க்கு சொல்ல வேண்டாம் தன் குழந்தைகள்கிட்ட அவரோட கர்த்தவியம் என்னன்னு, ஒரு தகப்பனுக்கும் சொல்ல வேண்டாம் அவரோட குழந்தைகளுக்கு, அவரோட தாய்க்கு என்ன மாதிரியான கர்த்தவியம் அவருக்கு இருக்குங்கிறதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். இதெல்லாம் ஸ்வதர்மம். அதுக்கும் இந்த வர்ணங்களுக்கும் இதுக்கும் ஒன்றும் சம்பந்தமே கிடையாது. ஸ்வதர்மத்தை பத்தியும் பகவான் தன்னையே சௌச்சமா வச்சுக்கணும், தன்னையே பியூரா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்வதர்மம் ரொம்ப முக்கியம். தன்னோட கர்த்தவியத்தை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அதை விட்டு கொடுத்தா முழுசா கன்ஃபியூஷன் தான் வரும் அப்படிங்கறது 47வது 48வது ஸ்லோகத்திலையும் சொல்றது. இந்த மாதிரியான சௌச்சமான தூய்மையான இருக்கிற ஒரு சாதகருக்கு யார் இதுக்கு எல்லாத்தையும்
இதுல இருந்து வெளியில் இந்த கர்மத்தை வந்து பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டு அதுக்கும் தனக்கும் தொடர்பில்லை அப்படின்னு இருக்கிறாளோ அவளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். அதுக்கப்புறமா ஞான யோகத்துக்கு வர 50வது ஸ்லோகத்துல இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஞான யோகத்துக்கு வர ஞான யோகம் வந்து மெடிடேஷன்ல இருந்து வரும், நித்தியாசனம்ல இருந்து வரும், நிதித்தியாசனம்ல இருந்து வரும். ஏன்னா எவ்வளவுலாம் ஞானம் இருக்கோ அதெல்லாம் நமக்கு சிரவணமும் மனனமும் மூலம் வரும். ஆனால் அதை நிதித்தியாசனமா தனக்குள்ள கொண்டு வரத்துக்கு மெடிடேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தன்னோட உறுப்புகள் எல்லாம், தன்னோட இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு ராகம் துவேஷம் இது எல்லாத்தையும் மனசுல இருந்து எடுத்துட்டு ஒரு தனிமையான ஒரு இடத்துல போய் மெடிடேஷன் பண்ணும் அப்படின்னு 51ல இருந்து 53வது ஸ்லோகத்துல சொல்றாரு. சோ இந்த மாதிரி ஒரு பிரம்மனோட இணைந்துட்டு இருக்கச்ச இந்த சுகமும் துக்கமும் அவள் விட்டு போயிடும். எல்லாருமே ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கச்ச பகவான் மேல ஹையஸ்ட் டிவோஷன் பக்தி இருக்கும். பகவானோட முழு பகவானோட நிஜமான அசலான சத்தியமான ரூபத்தை அவ பார்த்திருப்பா. அந்த மாதிரி இருக்கவா பகவானோட ஒன்றாகிடுவா அப்படின்னு 55வது ஸ்லோகத்தில் சொல்லு. ஒன்றாகி விடுவது அப்படின்னா என்ன? இந்த இரட்டை இது கிடையாது. அதாவது நீ பகவான் வேற தான் வேற அப்படிங்கிறது ஒரு ஒரு துவைத்தம் இல்லாம ஒன்றாகி விடுவா அப்படின்னு 55வது ஸ்லோகத்தில் சொல்லு. அப்புறம் 56ல இருந்து 63ல திருப்பியும் இந்த கர்மயோகத்தையே பக்தியில எப்படி பண்ணுறது அப்படிங்கறது சொல்றார். அதாவது முழுசா சரணாகதி அடையணும் பகவான்கிட்ட. பகவானே எப்பொழுதும் நினைச்சிருக்கணும். பகவானையே எப்பொழுதும் நினைச்சுண்டு தன்னோட கர்மங்கள் எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டா அவ வந்து பகவானை அடைஞ்சிருவா. எந்த மாதிரியான ஒரு தடங்களா இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி பகவானை அடைஞ்சிருவா அப்படின்னு 56ல இருந்து 58வது ஸ்லோகத்துல சொல்றார். ஆனால் தன்னோட கர்மங்கள் எல்லாம் எப்படியாவது அதுல இருந்து தப்பிச்சு ஓடி பார்க்கறது, அவளோட குணங்களுக்கு தகுந்தாப்புல தன்னோட கர்மங்கள்ல இருந்து தன்னோட கர்த்தவியங்கள்ல இருந்து வெளியில வந்து ஓடி போனான்னா அது தப்பானது. அதனால உங்களுக்கு தீங்குதான் வரும் அப்படின்னு 58ல இருந்து 60வது ஸ்லோகத்தை சொல்றார். அதனால்தான் இந்த ஹிருதயத்தில் இருக்கும் பகவானிடம் முழுசா சரணம் அடைஞ்சிட்டு ஒரு பக்தன் வந்து முழு சாந்தியும் அடையறதுக்கு பகவானிடம் வழிபாடு பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு 61ல இருந்து 61 62வது ஸ்லோகத்திலையும் சொல்றார். அதோட பகவான் வந்து இந்த சாப்டரை முடிக்கிறார். அப்புறம் அர்ஜுன்கிட்ட சொல்ற, உனக்கு இதெல்லாம் நீ கேட்டியே, இப்போ உனக்கு என்ன தோன்றதோ அது மாதிரி பண்ணு அப்படின்னு 63வது ஸ்லோகத்தை சொல்றாரு. ஆனா திருப்பியும் அவருக்கு வந்து அர்ஜுன்கிட்ட இருக்கிற அந்த பாசம் வெளியில வருது 64வது ஸ்லோகத்துல. அதனால திருப்பியும் 65 66வது ஸ்லோகம் இதான் நம்ம வந்து பிரார்த்தனை ஸ்லோகத்துல எடுத்துக்கிறோம். திருப்பியும் சொல்ற, என் மேல மனசை முழுசா செலுத்து, என்னோட பக்தனாயிடு, என்னை வழிபாடு பண்ணு, என்னிடம் சரணடைஞ்சிரு, நீ என்னை மட்டும்தான் அடைவாய். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவன். எல்லா கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு என்னை மட்டும் அடையப்பாரு. நான் என்னை எப்படின்னா இந்த இரட்டைத்தன்மையை விட்டு என்னிடம் அடைக்கலம் கொள்ளு. நான் உன்னோட எல்லா கர்மங்களிலும் பாபங்களிலும் பாபங்களிலும் வெளியெடுத்து என்னிடம் அடைய வைப்பேன், வருத்தப்படாதே அப்படின்னு. சோ இந்த முதல் பாகத்துல அதே
என் மேல மனசு வச்சுக்கோ, என்னோட பக்தியா, என்னோட பக்தனாயிடு, என்னை வழிபாடு பண்ணு, என்னிடம் அடைக்கலம் கொள்ளு அப்படிங்கிறது கர்மயோகம். எல்லா கர்மங்களையும் தியாகம் பண்ணி என்னிடம் அடைக்கலம் கொள்ளு, நான் உன்னோட பாவங்கள் எல்லாத்தையும் வெளியில எடுத்துடுறேன் அப்படிங்கிறது ஞான யோகம். இது ரெண்டுத்தையும் கர்மயோகம் ஞான யோகத்தோட ஒரு டேப்லெட் மாதிரி இந்த 2 ஸ்லோகத்துல சொல்றார். அதுக்கப்புறம் இதோட பலம் என்ன அப்படிங்கறது சொல்றார். சோ இந்த இந்த ஞானத்தை யார் கொடுக்கிறாளோ, இந்த ஞானத்தை யாரு வாங்கிக்கிறாளோ, அவ 2 பேருமே பகவானை அடைவா அப்படின்னு 68 70 ஸ்லோகத்திலையும் சொல்றார். யார் இதை பெற்றும் வெறும்னு காதால கேட்கிறாளோ, அவளுக்கே நல்ல உலகங்கள், நல்ல லோகங்கள், மேல் லோகங்கள் கிடைக்கும் அப்படிங்கறது 71 ஸ்லோகத்தில் சொல்றார். இதெல்லாம் கேட்டு அர்ஜுனன், எனக்கு இப்ப எல்லாத்தையும் புரியுது, என்னோட குழப்பம் எல்லாம் போயிடுத்து, நீ எப்படி சொல்றியோ அதுக்கு தகுந்தாப்பே நான் நடந்துக்கிறேன் அப்படிங்கறத 72 73 ஸ்லோகத்திலையும் சொல்றார். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரத்தை சொல்றார், தான் எவ்வளவு ஒரு பாக்கியம் பண்ணியிருந்தா இதை முழுசா கேட்க கிடைச்சது, அர்ஜுனனுக்கும் பகவானுக்கும் இருந்த சம்பாதத்தை கேட்க கிடைச்சது, எல்லாமே எனக்கு இன்னும் ஞாபகமா இருக்கு, அந்த விஸ்வரூபம் பார்த்ததும் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு 76 75ல இருந்து 74ல இருந்து 77 ஸ்லோகத்தை சொல்லிட்டு கடைசியா பகவான் சொல்றார், சஞ்சயன் சொல்றார், எங்க இந்த மாதிரியான கிருஷ்ணர் இருக்கிறாரோ, தனுர்தரமான அர்ஜுனன் இருக்கிறாரோ, அங்கு மங்களம், ஜெயம், செழிப்பு மற்றும் தவறாத நீதி இருக்கும் என்பதுதான் என்னோட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த 78வது ஸ்லோகத்துல சொல்ற, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தர தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் துருவா நீதிர் மதிர் மமா அப்படின்னு சொல்லிட்டு தர்மத்திலே ஆரம்பிச்சு மதத்துல முடிஞ்சுட்டு தர்மத்தை முழுசாக பகவத்கீதை வந்து 78வது ஸ்லோகம் 18வது அத்தியாயத்துல இது முடியறது. சோ இந்த இந்த அத்தியாயத்தை பார்த்தேன்னா ஒரு 9 டாபிக்ல எடுத்துக்கலாம். முதல் டாபிக் சந்நியாசம், தியாகம், இதை பத்தி 1ல இருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும். 13ல இருந்து 17வது ஸ்லோகம் ஞான யோகத்தை பத்தி. 18ல இருந்து 40வது ஸ்லோகம் வந்து ஞானம் என்ன, கர்மங்கள் என்ன, செய்வார் என்ன, புத்தி என்ன, மனம் என்ன, சுகம் என்ன, அது எப்படி இந்த 3 குணங்கள்ல பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது 18ல இருந்து 40வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்றா. 41ல இருந்து 49வது ஸ்லோகத்துல கர்மயோகத்தை பத்தி சொல்ல, அதுலயும் ஸ்வதர்மத்தை பத்தி மெயினா சொல்றார். 50ல இருந்து 55வது ஸ்லோகம் ஞான யோகத்தை பத்தி சொல்றார். அதுலயும் மெடிடேஷன் பத்தி, தியானத்தை பத்தி மெயினா சொல்றார். 56ல இருந்து 62வது ஸ்லோகம் கர்மயோகத்தை பத்தி சொல்ற, அதுல பக்தியை பத்தி எம்பசைஸ் பண்ணி சொல்றார். கடைசியா 63ல இருந்து 66வது ஸ்லோகம் ஒரு சம்மரி மாதிரி எல்லாத்துமே சேர்ந்து வச்சுன்னு சொல்றார். 67ல இருந்து 73 பகவான் தன்னோட முடிவான விஷயங்களை சொல்லிடுறார். 74ல இருந்து 78 சஞ்சயன் வந்து தான் என்னெல்லாம் கேட்டோம், தான் எப்படி பாக்கியம் பண்ணியிருக்கோம், எங்க இந்த மாதிரி ஒரு யோகேஸ்வரனும் தனுர்தரன் தான் அர்ஜுனனும் இருக்கார், அங்க வந்து என்றுமே மங்களமும் ஜெயமும் செழிப்பும் நீதியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். சோ இந்த அத்தியாயம் சந்நியாசத்தின் பத்தி ஆரம்பிக்கிறதுனால அதுல இருந்து எப்படி நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறதுனால இதுக்கு மோக்ஷ சந்நியாச யோகம் அப்படின்னு ஒரு பேரு. நிறைய டைம் இந்த 18வது அத்தியாயத்துல, அதாவது எப்படி
ரெண்டாவது அத்தியாயத்திலேருந்து 18வது அத்தியாயம் எப்படி கனெக்ட் ஆகுது, அங்கேயிருந்து 18வது அத்தியாயம் எப்படி ஸ்ப்ரெட் இருக்குங்கிறத பத்தி சொன்னோம். 18வது அத்தியாயம் இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் அவதரணிக்காவோட. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத் கீதா அதாஷ்டாதசோऽध्याय. எப்பொழுதும் சொல்ற மாதிரியான அவதரணிக்கா. அதாஷ்டாதசோ, தாஷ்டா, தா அதுக்கு தாமில் ஆகாத் கொடுத்து தாஷ்டாதசோ, தாதசோ இல்ல டாதசோ, அதாஷ்டாதசோऽध्याय. ஆல்ரெடி ஒரு கிட்டத்தட்ட 9:50 ஆகுது. ஸோ ஒரு ஸ்லோகம் மட்டும் இன்னைக்கு எடுத்துக்கலாம். அர்ஜுனனோட கேள்வி என்னங்கிறது. முதல் ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச சந்நியாசஸ்ய மகாபாஹோ தத்துவமிச்சாமி வேதிதும் தியாகஸ்ய ச ஹ்ருஷீகேஷ ப்ருதக் கேஷினிஷூதன. சந்நியாசஸ்ய, சந்நியாசம் மகாபாஹு, கிருஷ்ணன் பகவானை பத்தி சொல்ற. தத்துவம், தத்துவ ரீதியில். இச்சாமி நான் விரும்புகிறேன். வேதித்தும் அறிய. தியாகஸ்ய தியாகம், ச மற்றும், ரிஷிகேஷ திருப்பியும் பகவானை பத்தி சொல்ற. பிருதக் வித்தியாசம், கேஷினி சூதன கேஷினியை வென்றவனே, வதம் செய்தவனே அப்படின்னு சொல்றார். சந்நியாசம் மற்றும் தியாகத்தில் உள்ள வேறுபாடை அறிய விரும்புகிறேன். மகாபலமுடையவன், உணர்வுகளை ஆள்பவன், கேஷியை வதம் செய்பவனே அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். வருஷனா பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச சந்நியாசஸ்ய, சந்நியா ரெண்டின்னு இருக்கு, சந்நியா இல்ல, சந்நியாசஸ்ய மகாபாஹோ. ஹாஹோ ரெண்டுமே தொண்டையிலேருந்து வரணும். ஹாஹோ இல்ல, ஹாஹோ. மகாபாஹோ தத்துவ ரெண்டு இத்து இருக்கு. தத்துவ மிச்சாமி, மிச்சா இச்சன் சா இருக்கலாம், நீ ராகாத் கொடுத்து. தத்துவ மிச்சாமி வேதிதும் தியாகஸ்ய, தியாகஸ்ய கமிராக, தியாகஸ்ய ச ஹ்ருஷீகேஷ, தியாகஸ்ய ச ஹ்ரு ரெண்டுமே தனித்தனியா சொன்னோம். சஹ்ரு எல்லாம் வரக்கூடாது. தியாகஸ்ய ச ஹ்ருஷீகேஷ, ஹ்ரு ஷி, ஷி அப்புறம் கேஷ, ஷி அண்ட் ஷ. ஷி ஷி சொல்றத நாக்கு நீட்டமா இருக்கணும். கேஷ சொல்றது ஷ, இந்த ஷ வந்து நாக்கு வந்து மடிச்சிடணும், பின்னாடி எடுத்துக்கணும். தியாகஸ்ய ச ஹ்ருஷீகேஷ ப்ருதக் கேஷினிஷூதன. ப்ருதக்கே, தக்கே கே இருக்கு. ப்ருதக் கேஷினி, இந்த ஸ்ரீ சொல்றத நாக்கு மடிச்சுன்னு சொல்லணும். ஸ்ரீனி ஷூதன, ஷூ சொல்றத நாக்கு நீளமா வச்சுன்னு சொல்லணும். ஷூதன. தியாகஸ்ய ச ஹ்ருஷீகேஷ ப்ருதக் கேஷினிஷூதன. कविता जी। जय श्री कृष्ण जी। जय श्री कृष्ण जी। अर्जुन उवाच सन्न्यास्य सन्न्यास्यच महाबाहो तत्। நான் ஒவ்வொரு சரணமா சொல்றேன். சந்நியாசஸ்ய, சந்நியாசஸ்ய மகாபாஹோ. सन्न्यास्यस्य महाबाहो यस्य இல்ல, சஸ்ய, சஸ்ய. सन्न्यासस्य महाबाहो तत्त्वमिच्छामि वेदितुं तुं
தியாக தியாகஸ்ய தியாகஸ்ய ச கிருஷ் கிருஷ் கிருஷிகேஷ ரிதக் கேசினி சூதனக தனக தன தனதா சாரி சார் தியாகஸ்ய தியாகஸ்யன்னு சொல்ற மாதிரி இருக்கு. கஸ்ய கத்துல தான் வரணும். தியாகஸ்ய ச ஹிருஷிகேஷ பிருத்தக் கேஷினி சூதன. So, தியாகஸ்ய கிருஷிகேஷ ரிதக் கேசினி சூதன. perfect. Wonderful. So, சந்நியாசம் மற்றும் தியாகத்தில் உள்ள வேறுபாடை அறிய விரும்புகிறேன். சந்நியாசஸ்ய மகாபாஹு தத்துவமிச்சாமி வேதித்தும். அதோட தத்துவம் எனக்கு தெரியணும். தியாகஸ்ய ச ஹிருஷிகேஷ பிருத்தக்கேஷினி சூதன. தியாகம் அதோட வித்தியாசம் என்ன, அதுல என்ன வித்தியாசம் அப்படிங்கறத எனக்கு அறிஞ்சுக்கணும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறார். இதுல பகவானை பத்தி அர்ஜுன் 3 வார்த்தைகள் சொல்ற. மகாபாஹோ, ரிஷிகேஷன், கேஷினி சூதன. ரிஷிகேஷ அப்படின்னா தன்னோட உணர்வுகள் மேலெல்லாம் கண்ட்ரோல் வச்சுருக்கிறவர் ரிஷிகேஷ. மகாபாகோங்கிறது ரொம்ப வலிமையா இருக்கிறவா. கேஷினி சூதன, கேஷி அப்படிங்கிற ஒரு டிமன், ஒரு ராட்சசனை வதம் செய்தவர். வெளியிலேந்து இருக்கிற ஒரு சத்ரு, ஒரு எதிரி அப்படின்னு 3 விஷயமா சொல்ற. சோ யார் தன்னோட அது ஒரு தத்துவ ரீதியில பார்த்தேன்னா, யார் தன்னோட சென்சஸ் மேல, தன்னோட உணர்வுகள் மேல யார் கண்ட்ரோல் வச்சுருக்காரோ அவளுக்கு மகா வலிமை கிடைக்கும். வெளியில உள்ள அசுரர்களை பீட் பண்ண, தோக்கடிக்க. சோ தனக்குள்ளேயும் வெளியில இருக்கிற எல்லா எதிரிகளையும் தோக்கடிக்கணும்னா தனக்கு மேல ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி 3 பேர் பகவானோட ஒரே ஸ்லோகத்துல சொல்ற. இந்த மாதிரி வேற எந்த ஸ்லோகத்திலையும் 3 பேரும் சேர்ந்தாப்புல சொல்றது இல்ல, இங்கதான் சொல்ற. இந்த 3வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறச்சு அர்ஜுன் ஒரு கம்ப்ளைனிங் மூட்ல இருந்தார். எனக்கு குழப்பமா இருக்கு, இது என்ன கர்ம யோகம், ஞான யோகம். 5வது அத்தியாயம் வரைச்ச எனக்கு இந்த 2 யோகத்துல எது பெட்டர் அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறது. இப்ப எனக்கு இது என்ன நிஜம், இதுல எது என்ன அப்படின்னு எனக்கு சொல்லு, இதுக்கு இருக்கிற இந்த வித்தியாசங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறது தான் அர்ஜுனன் கேட்கிறார். சோ அர்ஜுனனோட கேள்விகள்லயே சந்நியாசஸ்ய மகாபாவோ தத்துவமிச்சாமி வேதித்தும், எனக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சந்நியாசம் மட்டும் அப்படி இல்லை, சந்நியாசத்தை பத்தியான கேள்விகள். சந்நியாசம்னா என்ன, சந்நியாசிகளோட அறிகுறிகள் என்ன, எந்த மாதிரியான ஒரு நிஷ்டைய சன்னியாசிகள் ஃபாலோ பண்ணணும், தன்னோட சன்னியாசிகளோட ஆச்சரணம் எப்படி இருக்கணும், அவ எப்படி எல்லாரையும் பார்க்கறா, அவளுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும், இதெல்லாம் கேள்விகளும் ஒரே லைன்ல அவர் எழுதுற சந்நியாசஸ்ய மகாபாவோ தத்துவமிச்சாமி வேதித்தும். எல்லாத்துக்கும் பதில், இதெல்லாம் கேள்விகள் இருக்குன்னு பகவானுக்கு தெரியும். இவர் இவ்வளவுதான் கேட்கிற, சன்னியாசத்துக்கும் தியாகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நமக்காக விழுறது. ஆனா பகவானுக்கு சந்நியாசத்தை பத்தி இந்த மாதிரி ஒரு 6 கேள்விகள் வருதா, அதே மாதிரி தியாகஸ்ய ரிஷிகேஷ ரிதக்கேஷினி சூதன அப்படிங்கறச்ச தியாகம்னா என்ன, தியாகம் பண்றவாவது எதை தியாகம் பண்ணும், அவளோட கேரக்டர் என்ன, அவ எப்படி தன்னோட கர்மங்களை பண்ணணும், அவ எந்த மாதிரி நிஷ்டையை ஃபாலோ பண்ணணும், அவளோட ஆச்சரணம் எப்படி இருக்கணும், அவ எப்படி இந்த கர்மங்களை பண்ணணும், அதோட பலன் என்ன அப்படின்னு இந்த மாதிரி 12 கேள்விகள் கேட்கிறார் பகவான் ஒரே கேள்வியில. 12 கேள்விகள் அவருக்கு காதுல விழுந்து இந்த 12 கேள்விகளுக்கும் பதில் சொல்றார். அர்ஜுனன் கேட்கறது இவ்வளவுதான். சந்நியாசஸ்ய மகாபாவோ தத்துவம் இச்சாமி வேதித்தும், எனக்கு சந்நியாசத்தை பத்தி தத்துவம் என்னங்கிறத எனக்கு புரிஞ்சுக்கணும். தியாகஸ்ய ரிஷிகேஷ ரிதக்கேஷினி சூதன,
தியாகத்துக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம், அது எனக்கு தெரியணும் அப்படிங்கிறார். ஆனா இந்த மூணு பகவானுக்கு 3 நாமங்கள் கொடுத்து பகவான் கிளியரா பகவானுக்கு புரியுது. இந்த ஒரு கேள்வியில 12 கேள்விகள் அடைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லுவேன். சோ அதுக்கான பதில்கள் என்னங்கிறத நாளைக்கு சொல்லலாம். அதுல கேஷினி சூதனா கேஷி பத்தி யாருக்காவது தெரியலன்னா, கம்சன் வந்து கிருஷ்ணரை வதம் பண்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்றார். நிறைய அசுரர்களை அனுப்புறார். அரிஷ்டாசுரா அப்படிங்கிற ஒரு காளை ராட்சசன் அவரை அனுப்புறார். அதை எவ்வளவு பேர் அனுப்புறாரோ பகவான் வந்து கிருஷ்ணன் வந்து எல்லாரையும் அழிச்சு விட்டுறார். அது கம்சனுக்கு ஒரே பயம் வந்துருது. அப்ப நாரதர் வந்து கம்சன் சொல்றார், இந்த அரிஷ்டாசுரன் இறந்த அப்புறம் நீ கேள்விப்பட்டது அந்த அசிரீரி எல்லாம் உண்மைதான். கிருஷ்ணர் வந்திருக்கார், அவர் உன்னை வதம் பண்ணதான் போறார் அப்படின்னு சொன்னோன்னு கம்சனுக்கு ரொம்ப கோபம் வருது. அப்ப அவர்கிட்ட இருக்கிற இன்னொரு ராட்சசன் கேஷி, பெரிய லாங் ஹேர் இருக்கிறவா, அந்த மாதிரியான ஒரு ராட்சசன். அந்த கேஷிட்ட சொல்றார், நீ போய் விருந்தாவனத்துல போய் கிருஷ்ணான்னு ஒரு பாலகன் இருக்கான், அவனை கொலை பண்ணு, அவனை வதம் பண்ணணும். அவர் வந்து மயில் இறகுகளை தலையில வச்சுருப்பார். அவரை நீ கொலை பண்ணணும், வதம் பண்ணணும் அப்படின்னு கேஷிட்டு சொன்ன. கேஷி உடனே ஒரு குதிரை மாதிரி மாறிண்டு விருந்தாவனுக்கு கிளம்புறது. இந்த கேஷிங்கிற அசுரனுக்கு அந்த ஸ்பீடு வந்து எப்படி சிந்தனையை விட ஃபாஸ்டா போற ஸ்பீடாம். அந்த ஸ்பீட்ல அவர் வந்து விருந்தாவனத்துக்கு வர்றார். அதே சமயத்துல விருந்தாவனத்துல கிருஷ்ணரோட அவரோட குழந்தைகள் எல்லாம் விளையாடிட்டு இருக்கா. அவரோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் மதுமங்கலா அப்படின்னு ஒரு பையன். அவர் வந்து கிருஷ்ணா உன்னை விருந்தாவனத்துல எல்லாருமே பிரியமா வச்சுட்டு இருக்கா. நீ நீ கேட்டாலும் நீ கேட்காட்டாலையும் உனக்கு வந்து எல்லா நைவேத்தியங்களும் ஸ்வீட்ஸ் எல்லாம் தரா. நீ உன்னோட இந்த மயூர் பங்கு இந்த மயில் இறகை எனக்கு கொடு, நான் அதை வச்சுட்டு போய் கேட்டேன்னா எனக்கும் எல்லாரும் இந்த லட்டு எல்லாம் தருவா அப்படின்னு கேட்கிறார். உடனே பகவான் வந்து தன்னோட மயில் இறகை அவர்கிட்ட கொடுக்குறார். அதை எடுத்துட்டு மதுமங்கலாங்கிறது பிருந்தாவனத்துல இருக்கிற கோபிகள்கிட்ட எல்லாம் பார்க்கறதுக்கு போறார். அந்த கேஷி அப்பதான் பிருந்தாவனத்துக்கு வர, இந்த மாதிரி மயில் இறக்கி வச்சிருக்கிற அந்த பையன் தானே அப்படின்னு சொல்லி அந்த மதுமங்கலா மேல அடிக்கிறதுக்கு கொலை பண்றதுக்கு ஓடி வர. மதுமங்கலா வந்து என்னை காப்பாத்து அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட சொல்றார். அப்ப பகவான் உடனே கிருஷ்ணர் வந்து கேஷியோட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுறார். கேஷிக்கும் வந்து கிருஷ்ணர் அடிக்க வர்றார். தன்னோட காலால அப்படியே மிதிச்சு விடலாம் அப்படின்னு. அப்ப கிருஷ்ணர் வந்து கேஷிய காலால தூக்கி காத்துல வீசி எறிகிறார். வீசி எறிஞ்சோன்னா இந்த கேஷிக்கு இன்னும் கோவம் வந்து திருப்பியும் அடிக்க வர்றார். அதே மாதிரி வாழ்க்குள்ள சண்டை ஓடிண்டே இருக்கு. கேஷி அடிக்க அடிக்க வருவர், கிருஷ்ணர் வந்து அதை தடுத்துன்னு இருப்பார். ஃபைனலி கேஷி வந்து டயர்ட் ஆயிடுது. அடிச்சு கிடிச்சு ஒண்ணும் முடியாது, முழுசா அப்படியே சாப்பிட்டுடலாம் அப்படின்னு முழுசா வாயை திறக்கிறார். அப்ப பகவான் வந்து தன்னோட கையாலேயே அவரோட வாய்க்குள்ள போட்டு அதோட வயத்து வரைக்கும் போயிட்டு அப்புறம் தன்னோட முழு கையும் திறந்து விட்டு அந்த கேஷி உடனே அங்கே மூச்சு விட முடியாம அங்கே இறந்து போயிடுது. அந்த இறந்து போன கேஷியின் உடல்
கீழே விழுந்த உடனே அதுலேருந்து ஒரு தேவர் வெளியில வரார். கிருஷ்ணரை பார்த்து நமஸ்காரம் பண்றார். சொல்றது அந்த கேஷிலேருந்து வெளியில வந்த தேவன் வந்து, நான் வந்து என் பேர் வந்து குமுதா, நான் இந்திரனுக்கு சத்திரம் வச்சுட்டு இருந்தேன். இந்திரன் வந்து விருத்தாசுர அப்படிங்கிற ஒரு பிரம்மஹத்யா பண்ணதுனால அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னாரு. அந்த அஸ்வமேதத்துல இருக்கிற அந்த அந்த குதிரை ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் எப்படி சிந்தனை போகுமோ அந்த ஸ்பீட்ல அது அந்த குதிரை ஓடிந்து, எனக்கு அது மேல ஒரு சவாரி பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்து, அதனால அதை திருடிண்டு பாதாள லோகத்துக்கு எடுத்துன்னு போயிட்டேன். அங்க போன உடனே இந்திரரோட கார்ட்ஸ் எல்லாம் என்னை பிடிச்சுட்டு இந்திரன் கிட்ட கொண்டு வந்தோன்னே இந்திரன் வந்து உனக்கு ஒரு குதிரையின் உடம்பு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நரக லோகத்தில் தள்ளிவிட்டார், பாதாள லோகத்தில் தள்ளிவிட்டார். நீ எனக்கு இந்த இந்த சாபத்திலேருந்து இன்னைக்கு விடுவிச்சிருக்க, அதனால நான் உனக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து வைகுண்டத்துக்கு போறார். இதான் இந்த கேஷியோட கதை. இந்த கேஷி சூதனை, இந்த கேஷிய வெளியில இருக்கிற ஒரு ஒரு எதிரியை எப்படி கொலை பண்ணணுமோ அப்படிங்கிறதுக்காக இந்த கேஷி சூதனை அப்படின்னு அர்ஜுனன் வந்து பகவானை பத்தி சொல்றார். சோ அதான் அர்ஜுனனோட கேள்விகள். அந்த கேள்விகளுக்கான என்ன பதில்கள்ங்கிறது நாளைக்கு பகவான் வந்து 2வது ஸ்லோகத்திலிருந்து பர்த்தியார் 2வது 3வது ஸ்லோகத்திலையும் பர்த்தியார் இந்த சந்நியாசமும் தியாகத்தை பத்தி என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு 4வது ஸ்லோகத்திலிருந்து தான் அதை பத்தி என்ன சொல்றேன் அப்படிங்கறத சொல்லுவார். அதை நாளைக்கு பார்த்துக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Krishna, sir. Thank you, sir. Jai Shri Krishna.